ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சல் வச்சுருக்கேன். எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இது வீட்டில் பறித்த முருங்கைக்காய் அதையும் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. வீட்டில் அரைச்ச மிளகா பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டிட்டு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் போய்ட்டு பார்த்துக்குங்க. இது மீன் குழம்புக்குன்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டாக்கா கொஞ்சம் அந்த மீனில் வர அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் வராது. குழம்பும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லினா அந்த கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி நல்லா கெட்டியாக மீன் குழம்பு கொதித்து வந்த உடனே மீனை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். எங்கள் பூஸ் வெளியே உக்காந்து வாசனையை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள். மீன் குழம்புனா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சு கொஞ்சம் மாலுக்கு போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா